கப்பித்தான் எனும் சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மாலுமியா, இல்லை தலைமை மாலுமியா, இல்லை படகோட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கப்பித்தான் எனும் தமிழ் சொல்லின் பொருள் வந்து தலைமை மாலுமி. தொங்கான் எனும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது வந்து கப்பல். கப்பலை வந்து பழந்தமிழகத்தில் வந்து தொங்கான் எனும் தமிழ் சொல்லால் அழைச்சிருக்காங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய முறை வந்து எந்த ஆண்டுலேருந்து தொடங்கியது அப்படின்னா 2000 ஆண்டுலேருந்து தொடங்கியிருக்கு. முல்லைப்பாட்டு யாரால் எழுதப்பட்டது? நக்கீரரா, நப்பூதனாரா, இல்லை பெருங்கௌசிகனாரானா? இதற்கான சரியான பதில் என்பது வந்து நப்பூதனார். முல்லைப்பாட்டு காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனாரால் வந்து எழுதப்பட்டது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறையை வந்து டேஸ் ஆண்டுலேருந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2000 ஆண்டா, 2001 இல்லை 2002 அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது வந்து 2000 ஆண்டிலிருந்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்படின்றது வந்து தொடங்கியிருக்கு. அதாவது இந்த கஜா புயல், இன்னும் வேறு பெயர்களில் அந்த புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த முறை அப்படின்றது வந்து தொடங்கியிருக்கு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெடுநல்வாடியா, மலைபடுகடாமா, இல்லை முல்லைப்பாட்டா அப்படின்னா இதற்கான சரியான பதில் என்பது வந்து முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து எந்த வகையான பாவகையால் இயற்றப்பட்டது அப்படின்னா ஆசிரியப்பா. ஆசிரியப்பா பாவகையினால் இயற்றப்பட்டது தான் இந்த முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது வந்து 103. வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2000, 2001, 2002 அப்படின்னா இதற்கான சரியான பதில் என்பது வந்து 2000. 2000 ஆண்டில் தான் வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு வந்து பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது தொடங்கப்பட்டது. முல்லைப்பாட்டு யாரால் எழுதப்பட்டது? நக்கீரரா, நப்பூதனாரா, இல்லை பெருங்கௌசிகனாரா? இதற்கான சரியான பதில் என்பது வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் என பயப்படக்கூடிய பெண்கள் வந்து மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று, தெய்வத்தை கைகூப்பி வணங்கி நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கவனிப்பர். அதாவது அந்நியவங்க, தனக்கு சொந்தமில்லாதவங்க, அங்கே போகக்கூடிய வழிப்போக்கர்கள் பேசக்கூடிய அந்த சொல்லை வந்து கூர்ந்து கேட்பாங்களா? அவர்கள் நல்ல சொல்ல சொன்னாங்கன்னா தான் நினச்ச செயல் வந்து நன்மையில் முடியும் என்றும், தீய சொல்ல கூறினாங்கன்னா தீய மொழியை கூறின் தீதாய் முடியும், அதாவது கெடுதலாக முடியும் என்றும் நம்பிக்கை கொள்ளுவரான். இதனை வந்து எவ்வாறு கூறுவர் அல்லது அழைப்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விருட்சியா, கேட்சியா, இல்லை காட்சியா அப்படின்றது. இதற்கான சரியான பதில் என்பது வந்து விருட்சி. சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படக்கூடிய புலவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசனா, கனக சுப்புரத்தினமா, வாணிதாசனா? இதற்கான சரியான பதில் என்பது வந்து கனக சுப்புரத்தினம் எனும் இயற்பெயரை கொண்ட பாரதியார். சிலை எழுபது எனும் நூலை எழுதியவர் வந்து கம்பரா, ஒட்டக்குத்தரா, இல்லை சடையப்ப வள்ளலானா? சிலை எழுபது, ஏர் எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி முதலிய அனைத்து நூல்களையும் எழுதியவர் வந்து கம்பர். வழிமிகின் வழியில்லை என்று காற்றை குறித்த ஐயூர் முடவனார் வந்து எந்த நூலில் சிறப்பித்துள்ளார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புறநானூறா, அகநானூறா, நாலடியாரா? இவ்விடத்தில் வரக்கூடிய வழி என்ற சொல்லின் பொருள் வந்து காற்று. இதனை குறித்து வரக்கூடிய அந்த நூல் வந்து புறநானூறு 51. உலக காற்று நாள் வந்து ஜூன் 15. உலக காற்று நாள் என்பது வந்து ஜூன் 15. ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை வந்து ஒரு மனுஷன்
சுவாசித்த காற்றை வெளிவிடுகிறான் அப்படின்ற அந்த கணக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. உள்ளிழுக்கிறான் இல்லை, வெளிவிடுகிறான் அப்படின்ற அந்த கணக்கு மட்டும். இதற்கான சரியான பதில் அப்படின்றது வந்து 12 முதல் 18 முறை. முல்லைப்பாட்டு டேஸ் நூல்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு என்பது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று.